உங்க பிள்ளைய நீங்க யார ஆக்கணும்னு நினைச்சு உருவாக்காதீங்க. அவங்க யார ஆகிறதுக்கு பிறந்திருக்கிறாங்களோ அதுவா ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பிள்ளை யாரா ஆகணுங்கிறதுக்காக இறைவன் படைச்சிருக்கிறாரோ, அவன் எப்படிப்பட்ட ஆளா வரணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரோ அதை அந்த பிள்ளைக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க யார ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை திணிக்காதீங்க. நீ யார ஆகணும், உன்னை எதுக்கு படைச்சிருக்கிறாரு, நீ இந்த வித்தை வருதா, அதில் வரத்துக்கான ஹெல்ப் நான் பண்றேன். இதுதான் சரியான வளர்ப்பு முறை, பிள்ளை வளர்ப்பு முறை. உனக்கு இது வராது, உனக்கு அது வராது, உனக்கு இது வராது அப்படின்னா எப்படி சார் குழந்தைங்க வளரும்? அதனால பாசிட்டிவான உங்களுக்கு மத்தியில் வரணும். ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரு பேச்சில் பியூட்டிஃபுல் உதாரணம் சொல்றாரு. ரொம்ப 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 அழகான உதாரணம். அந்த ஒரு வரி அவர் ரொம்ப பொயட்டிக்காக பேசுவார் சார். அவருடைய பேச்சில் இருக்கிற வெற்றியே பொயட்டிக்காக பேசுறது. அவர் ஒரு வரி சொல்றாரு, ஒரு செடி வளருகிறது. இது கொஞ்சம் நல்லா அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு செடி வளரு